இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாருன்னா, நான் பிறப்பால் முஸ்லீம், என் மனைவி இந்துவிலிருந்து முஸ்லீமாக மாறியதால் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு 2 குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். என் மனைவியுடன் பிறந்த சகோதரி திருமணமாகி கணவன் குடிப்பழக்கம் இருப்பதால் பிரிந்தனர். தற்போது அந்த பெண் மறு திருமணம் செய்ய தயாராக உள்ள நிலையில் நான் மார்க்கத்தை எடுத்து சொல்லி அந்த பெண்ணை 2ஆம் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அவர் மனைவியுடைய சகோதரியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறலாமா, அவங்க ஒரு நெருக்கடியினால் ஒரு குடிகார கணவன்கிட்டருந்து பிரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க இஸ்லாத்தில் இல்லை, நான் இஸ்லாத்தை புரிய வச்சு தாவா பண்ணி இஸ்லாத்தில் சேர்த்து நான் மனைவி ஆக்கிக்கிறலாமா அப்படின்ட்டு கேட்குறாரு. இது மார்க்கத்தில் பொதுவாக தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதனும் சரி, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா ஒரே நேரத்தில் அவளுடைய சகோதரி பண்ணக்கூடாது. ஒரே நேரத்தில் அக்கா தங்கச்சி சக்களை தேக்கி விட்டுறக்கூடாது. அக்கா தங்கச்சிங்கிறது அவங்களுக்குள்ள பேண வேண்டிய ஒரு உறவு. அந்த உறவை என்ன செய்ய, போட்டிக்குள்ள உறவாக நீங்கள் மாற்றிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வே குர்ஆனில் தடுக்கிறான். 4வது சூறாவில் 23வது வசனத்தில், வான் தஜ்மவு பைனல் உஹ்தைனி, 2 சகோதரிகளை ஒரு நேரத்தில் திருமணம் செய்து கொள்வது தடை. ஒரு சகோதரி மரணிச்சிட்டாங்கன்னா மனைவியுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணலாம். அல்லது ஒரு மனைவியை விவாகரத்து பண்ணிட்டோம்னு சொன்னால் அவளுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு டைமில் அக்காவையும் தங்கச்சியையும் பொண்டாட்டியை வச்சுக்கிறக்கூடாது. அது டைரெக்டாக தெளிவாக குர்ஆனில் தடுக்க இருக்கிறது. வான் தஜ்மு பைனல் உஹ்தைனி, 2 சகோதரிகளுக்கு மத்தியில் ஒரே நேரத்தில் ஒன்று சேர்த்து திருமணம் செய்வது ஹராமாக்கப்பட்டு ஹராமான பட்டியலெல்லாம் சொல்கிறான்ல, அதில் இதுவும் வருது. எது 4:23 வசனத்தில் யாரையெல்லாம் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம், பெரிய வசனம். அம்மாமார்களை பண்ணக்கூடாது, பிள்ளைகளை பொம்பளை மகள்களை பண்ணக்கூடாது, சகோதரிகளை பண்ணக்கூடாது, சின்ன மாக்களை பண்ணக்கூடாதுன்னு யாரையெல்லாம் திருமணம் பண்ணக்கூடாதோ அது ஒரு பெரிய லிஸ்ட்டு போடும் பொழுது அந்த லிஸ்ட்டுடைய இறுதியாக என்ன வரும்னு கேட்டால், வான் தஜ்மோ பைனல் உஹ்தைனி, 2 சகோதரிகளை ஒன்றாக திருமணம் செய்து கொள்வது கூடாது. சரி, அதுக்கடுத்து இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால், திருமதியில் ஷாமிலா நம்பர் பிரகாரம் 1129வது ஹதீஸு. அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யார் ஃபைரோஸு தைலமிங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இஸ்லாத்தை தழுவிட்டு ரசூல்லாட்ட வர்றார். அத்தைத்து நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி அவர்கிட்ட வந்தேன். குல்த்து, நான் சொன்னேன், யார சொல்லல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி அஸ்லம்து, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஒ தஹத்தி உஹுத்தானி, எனக்கு கீழே 2 சகோதரி இருக்கிறார்கள், மனைவியாக இருக்கிறார்கள். எனக்கு மனைவியாக அக்கா தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேங்கிறார். நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், அதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இப்போ உள்ள நிலைமை என்னன்னு கேட்டால், எனக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க, அந்த 2 பேர் அக்கா தங்கச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அப்போ ரசூல்லா என்ன செய்யறாங்க, ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. இது நடந்து முடிஞ்சதுனால ஒரு சலுகை கொடுக்கணும் ரசூல்லா நினைக்கல. வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா சொன்னார்கள், இஹ்தர் ஐயத்தஹமா ஷைத்த, நீ இந்த 2 பேரில் யாரை விரும்புகிறாயோ ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்க. அக்காவையும் தங்கச்சியும் சக்களத்தி ஆக்கக்கூடாது. அதனால் இருவரில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி யாராவது ஒரு ஆளை மனைவியாக வைத்து கொண்டு ஒருத்தரை டைவர்ஸ் பண்ணிடு, அவங்க வேறு வாழ்க்கை அமைச்சிக்கிறட்டும் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்கிற காரணத்தினால, நீங்கள் அவங்க மனைவியுடைய சகோதரியை அவர் நல்லது செய்ய நாடுனீங்கன்னு சொன்னால், நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி நல்லது செய்யணும் அவசியம் கிடையாது. நீங்கள் நின்று என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. மனைவியின் சகோதரிங்கிறத உதவி செய்ய போகிறேன்னு போய் கடைசியில் அக்காவும் தங்கச்சியும் சக்களத்திகளாக இருந்து அவங்களுக்குள்ள ஒரு போட்டியாளர்களை ஆக்கி விட்டுறக்கூடாது. அந்த மார்க்கத்தில் தெளிவான தடை இருக்கிறது. அது கூடாதுங்கிறதுக்கு குர்ஆனும் ஆதாரமாக இருக்குது, ஹதீஸும் ஆதாரமாக இருக்குது.